வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நாம் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்றுமே உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். மீனராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஸோ ஆல்ரெடி 7.5 சனின்லாம் சொல்கிறாங்க. சனி 12ல் தான் இருக்கார். இப்போ அந்த பயம்லாம் வேணாம். ஜென்ம சனியாகவே வந்தாலும் அதுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குது. யாரும் சனியை நினச்சி பயப்பட வேண்டாம். குரு எப்படி இருக்கார்? குரு இவ்வளோ நாள் 2ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? 2ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன், அதே மாதிரி உங்கள் குடும்பம், உங்கள் ஃபினான்ஸ் இப்படிங்கிற 3 விஷயத்தையும் கொடுக்கும். 3லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான செக் அங்கே இருந்தது. முக்கியமான காரணம் அங்கே குரு இருந்தது மட்டும் கிடையாது, அந்த குருவை சனி பார்த்தாரு, அந்த குருவோட ராகு சேர்ந்துருந்தார். அப்போது எல்லாமே இருக்குது, ஆனால் எதையுமே என்னால் அனுபவிக்க முடியலை. ஒரு குடும்பம் அமைகிறதுல கஷ்டம். ஃப்ராங்காக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் தட்டி போயிட்டே இருந்தது. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லையே, நான் நியாயம்தான் சொல்கிறேன், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், இவங்க டம்பாக இருந்துட்டு ஆனால் என்ன இப்படி பண்ணுறாங்களே, குடும்ப நபர்கள்ட்ட பெரிய அதிருப்தி. அதே மாதிரி ஃபினான்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சேர்த்து வச்சாலும் அதை கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன் சேர்த்து வைக்கிறோம், எதுக்கு சேர்த்து வைக்கிறோன்னே நமக்கும் தெரியலை. பணம் கையில் பெருசாக தங்கவும் மாட்டேங்குது. சில பேருக்கு சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னு கஷ்டம், சில பேருக்கு பணம் தங்க மாட்டேங்குதுன்னு வருத்தம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்க தான் செஞ்சுது. சில பேர் சில இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏன்டா இதை வாங்கணும்னு கூட யோசிச்சிங்க. இதை இன்னும் பிளான் பண்ணி நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இன்னும் ப்ராஃபிட் கிடச்சிருமேன்னு கூட யோசிச்சிருப்போம். யோசிக்காமல் ஒரு இடத்துல பணத்தை போட்டோமேன்னு யோசிச்சிருந்துருப்போம். இதுதான் இவ்வளோ நல்லா நடந்திருக்கும். இப்போ இந்த குருவாகப்பட்டவர் 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடத்துல ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜயஸ்தானம். ஸோ என்னென்னா நிறைய சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். எதை ரொம்ப நாளாக யோசிச்சு எனக்கு இது நடக்குமான்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். வெர்ச்சுவல் கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கிறது, 2 பேரும் ஃபிசிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறது கம்யூனிகேஷன். வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஃபோன் மூலமாக பேசுகிறதோ, இல்லை ஒரு இன்டர்நெட் காலிங்கில் பேசுகிறது, ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்ச்சுவல் கம்யூனிகேஷன். இந்த வர்ச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமாக நல்ல லாபம், ப்ராஃபிட்னு இருக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சாதிச்சுக்கணுன்னா நேரில் போய் மீட் பண்ணுறத விட ஃபோனில் பேசுனீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும். பேசிக்காக ஆன்லைனில் நான் அதை தாங்க சொல்ல வரேன். ஸோ முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இளைய சகோதர ஸ்தானம் நல்லாயிருக்கு. ஸோ உங்களுடைய எங்கர் சிப்ளிங், உங்களோட தம்பியோ தங்கையினாலேயோ ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அதை தான் இண்டிகேட் பண்ணுறாரு. சரி, ஓகே. குருவோட பலன்கள் இப்படிலாம் இருக்குது. ஸோ குரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள கிரகம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேடியோ வேவ்ஸை எமிட் பண்ணக்கூடிய கிரகம்னு சயின்ஸ் சொல்லுது. இதை தான் ஜோதிடம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லியிருந்தது. ஸோ அப்போ அந்த குருவுடைய பார்வையோட பலன்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்த தான் விருத்தி பண்ணுவார். அப்போ அந்த குருவோட பார்வை அப்படிங்கிறது என்ன மாதிரி பெனிஃபிட் பண்ணுது? 3 பார்வை இருக்குது, 5, 7, 9ஆம் பார்வை. இதில் 9ஆம் பார்வைங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அது ஒரு விசேஷ பார்வைன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ராங் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த குரு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக குரு பார்க்கும்போது ரொம்ப நாள் வரன்னு பார்த்தோம், தட்டி தட்டி போச்சு, டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மே மந்த்துக்கு அப்புறம் ஒரு அலையன்ஸ் தான் பார்ப்பீங்க, கிளிக் ஆகிடும். சொந்தத்துலேயோ சொந்தக்காரங்களோட ரெஃபரன்ஸ்லேயோ வரக்கூடிய பொண்ணோ மாப்பிள்ளையோ அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போக வைக்கும். இந்த 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குலதெய்வத்தோட அருளும் பலமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். திருமணம் நிச்சயமாக மே மாதத்துக்கு மேலே ஃபிக்ஸ் ஆக போகிறது உறுதி. இதில் ஒரு பர்சன்டேஜ் கூட ஒரு வேறுபாடே கிடையாது. ரொம்ப ஒரு நமக்கு ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு இப்படி தான் அலைன்ஸ் வேணும், இப்படி தான் வேணும்னு, அது கூட ஃபுல்ஃபில் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், மீனராசி கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கோங்கன்னு. பட் ஆனால் குருவுடைய பார்வை 5க்கு இருக்கும்போது நமக்கு மனசில் சில ஆசை இருக்கும். அது தப்பு கிடையாது, அது நேச்சுரல், அது கரெக்டும் கூட. என் ஸ்பவுஸ் இப்படி இருக்கணும், என் பார்ட்னர் இப்படி இருக்கணும், லுக் வைஸ் இப்படி இருக்கணும், பழகிறதுக்கு இப்படி இருக்கணும்னு, அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால டிசையர்டு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அதே மாதிரி இன்லாஸோட சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பொண்ணு. ஸ்ட்ராங்னா நான் ஃபினான்ஷியலாக சொல்லலை, ஒரு நல்ல அப்பா அம்மாவாக, நல்ல ஒரு ஃபேமிலியாக, அந்த அப்பா அம்மா, அந்த பொண்ணு, அந்த அப்பா அம்மா, அந்த பையனுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்.
அப்படி இருக்கிறவங்க வரப்போகிற பொண்ணையோ பையனுமே வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்துப்பாங்க. அப்போது அந்த பையனோ பொண்ணோ மட்டும் இல்லை, அவங்க குடும்பமுமே ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 9th ஹவுஸ்க்கு குருவோட 7th ஆஸ்பெக்ட் 180 டிகிரி ஆஸ்பெக்ட் வந்து 9th ஹவுஸில் இருக்குது. அப்போது உங்களுடைய அப்பாவுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது, அவருக்கு இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் சந்தோஷமாக இருக்க போகிறாரு. அவருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்க போகுது. இவ்வளோ நாள் கூட எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பெருசாக ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா, இனிமேல் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து அவரோட நல்லா இருக்கும். ஸோ எஜுகேட்டட் கம்யூனிட்டி இருக்கீங்க, ஸோ படிச்சுட்ருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 4ஆம் இடத்தை குரு டச் பண்ணலை, இருந்தாலும் சனி ராகு கேதுன்னு எந்த கிரகமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது. இதுதான் பேசிக்காக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பண்ண போகுது. அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பே நல்லாயிருக்கும். பொதுவாக ஃப்ரெண்ட்ஸோட உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல்கள், மனக்கசம்பு, நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணுவீங்க. டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியில் வருவீங்க. நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு புரியும். உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடும். நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா உங்களோட ஃபிசிக் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடமும் 7ஆம் இடம் தான். அந்த ஃபிசிக்கை வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணுவீங்க. 11ஆம் இடத்தை அதுக்கப்புறம் குரு பார்க்குறாரு இல்லையா. 11th ஹவுஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். 11th ஹவுஸ் ப்ராஃபிட், நெட்வொர்க்கு, எல்டர் சிப்ளிங், இவங்கெல்லாம் மூலமாக ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். எக்ஸ்ட்ரா நோட்டாக என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இவ்வளோ நாள் நீங்கள் லாஸஸை சந்திச்சிங்க அப்படின்னா, இந்த தடவை ஒரு சுதாரிப்பு வந்து இனிமேல் இதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாங்கிற ஒரு இன்டென்ஷன், ஒரு ஸ்பார்க்கு மைண்டில் வரும். ஸோ இது ஆக்சுவலி ஒரு பெரிய பெனிஃபிட் தான். அதை குரு கொடுப்பாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக மட்டும் குரு பண்ண மாட்டார். அந்த இடம் மூலமாக நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நெகட்டிவ்ஸை நிறைய ஃபேஸ் பண்ணிங்கனாலும் அந்த நெகட்டிவை கட் பண்ணிடுவார் இந்த குரு. ஸோ நெகட்டிவை கட் பண்ணி அந்த இடத்தோட பாசிட்டிவிட்டியை ட்ரிகர் பண்ணி கொடுக்கக்கூடிய பிளானட் தான் பிளானட் ஜூபிட்டர். ஸோ ரிலேஷன்ஷிப்பு, மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போது. ஃபினான்ஷியல் பேர்டன் அண்ட் பண ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள், இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் இருந்த தடம் தெரியாமல் போக போகுது. மீனத்துக்கு இந்த குரு பயிற்சி நல்ல குரு பயிற்சி தான். ஆனால் அப்பப்போ ஒரு பயம் வரும். நம்மளால் வாழ முடியுமா, நமக்கு வேலை கிடைக்குமா, நமக்கு பணம் வருமா, நம்மளால் செட்டில் ஆக முடியுமா, நமக்கு கல்யாணம் நடக்குமா. ஏன்னா தைரியத்தை வந்து கொஞ்சம் ஆட்டி பார்ப்பார் குரு. ஸோ அந்த தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, சரியா. ஒரு ஆங்ஸைட்டியெல்லாம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அது சில சமயம் க்ரோனிக்காக மாறிடும் நம்மளை அறியாமல். நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு நான் ஆங்ஸைட்டியில் இருக்கேன், டிப்ரெஷனில் இருக்கேன்னு போடுறதெல்லாம் ட்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிகிட்ருப்போம். அது பெருசாக லைஃப் ஸ்டைலை வந்து இம்பேக்ட் பண்ணிடும். அதெல்லாம் தேவையே கிடையாது. யதார்த்தமான ஒரு நார்மல் லைஃப் நமக்கு போதும். நல்ல லைஃபே அமையும். யதார்த்தமான ஒரு மைண்ட் செட்டு போதும். நம்ம லைஃப் வந்து பெருசாக ஹைட்டில் இருக்கட்டும், அதை நீங்கள் எவ்வளோ நாளும் எய்ம் பண்ணுங்கள். மைண்ட் செட்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. தைரியம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம், பயம் வேண்டாம், தைரியமாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக இருக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது. லேசினஸை சனி கொஞ்சம் கொடுப்பார். ஏன்னா செவ்வாயோட சேர்க்கையும் வந்து பிகினிங்கில் இருக்கிறதுனால லேசினஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும். தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கினாலும் காலையில் எழுந்ததும் திரும்ப தூக்கம் வர மாதிரியே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பரான நியூட்ரியன் ஃபுட் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி நல்ல ஸ்லீப் சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரொகாஸ்டினேஷன் டெண்டன்சி வேண்டாம். கொஞ்சம் பிரிஸ்காக உடம்பை வச்சுக்கோங்க. மனசையும் உடம்பையும் கொஞ்சம் தெளிவாக சுதாரிப்பாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. சரி, இவ்வளோ நேரம் வந்து நம்ம குரு பயிற்சியில் நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா, பால் இருக்கு இல்லையா, பசும்பால் வாங்கி ஒரு ஏழை குடும்பத்துக்கு திங்கக்கிழமையில் தானம் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணாலும் போதும். 6 மாதத்துக்கு ஒருக்க பண்ணாலும் சரி, வாரம் நீங்கள் திங்கக்கிழமையில் பால் வாங்கி டொனேட் பண்ணுறீங்கனாலும் சரி, இது ஒரு நல்ல விஷயம். ஒரு இல்லாதப்பட்ட ஏழை குடும்பத்துக்கு அதை நீங்கள் டொனேட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன்கள் வேணும்னா கீழே இருக்க என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் கூட சொல்லலாம். அதை ஃபாலோ பண்ண நிறைய பேர் நிறைய நல்ல பெனிஃபிட் அனுபவிச்சிருக்காங்க. அந்த லைனில் நீங்களும் இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மீனம். நன்றி, வணக்கம்.